జై శ్రీ మాత్రే నమః. జై గురుదే జై குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிட்டேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனி தான். ஆனாலும் சனி திக்பலம் ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல, அதிர்ஷ்டத்துக்குடையவர் 7ல அவர் உங்களுக்கு பார்க்குறாரு. அது நல்லது. அதே மாதிரி குருங்க லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு கேது. ராகு வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துல இருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு. குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமானா, கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் வந்து யாரு அப்படின்னா புதன். புதன் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து எப்பவுமே வந்து கீழ அப்படிங்கிறது போவாது. 1 மாசம் கீழ இறங்கிருச்சுன்னா, அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க? அடுத்த ரெட்டிப்பு பலன்கள கூட்டி குடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா, தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு உங்களுக்கு. 7 கூடையவர் 5ஆம் இடத்த. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாரியே ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாரிக்கிறது. அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சின்னே சொல்லலாம். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள். அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடன் கிடைக்காது. அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட்க்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி, சந்திரன பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்க கூடாது. 4, 5 தடவ போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இத நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த இத தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா, மத்த ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னி ராசி மட்டும் தான் வந்து சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். அதனால என்னன்னா, தானா சுயம்பா கன்னிராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர, மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்குன்னு நான் ஓவரா சொல்லக்கூடாது. ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் அப்பா, அதுலருந்து நான் வெளில வந்துட்டேன். அம்மா, தாத்தா இது மாரி. அது மாரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க் இதனால மட்டும் தான் நீங்க நெறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும் தான் உங்களுக்கு வளர்ச்சி. இத எப்பவுமே கையில புடிச்சுக்கங்க. அதே மாரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க.
இத எப்பவுமே புடிச்சுக்கங்க. சனி வந்து இந்த என்னன்னா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி குடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா? அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, கால பைரவர் வழிபாட பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்ல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்டின்னா, கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமை, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுனீங்கன்னா, மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பாத்துக்கங்க. நீங்க என்ன ராசி, என்ன லக்னங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜென்ரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. அ எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்க நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது. ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். உங்களுடைய இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்ட்‌டுக்கு போறது. சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜர், மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜர் அந்த மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை குடுக்கக்கூடியது தான் இது. ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோனே வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்கள்ல. இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பொறக்குதுல்ல. பொறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவருதான். 6 குடையவர் அவரா இருக்கனால, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்தர நட்சத்திரமா? அல்லது அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்டின்னா, அன்னைக்கு போய் என்ன செய்யணும்? பொங்கல், அதாவது வந்து வெள்ள கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அத இது பண்ணி தானம் குடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்டின்னா, திங்கட்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி உத்தர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சி சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு குடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இத குடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா, குண்டாலலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி, சந்திரன பார்க்கும்போது, அன்னதானம் பண்ணுனோம்னா நமக்கு ஈஸியா வேல கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிரும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்த வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு சனி பார்க்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது. குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடயர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்புன நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்புன நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பார்க்கறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200, 300% நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள். இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா, கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, ஒரு தடவ குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி, குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனைலாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு, கேது வருது இல்லைங்களா? அது வந்து கட்டாயம் அந்த ராகு, கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது, எவ்வளோ பெரிய சர்ப்ப தோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷமெல்லாம் நீங்கிரும். இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு, கேது பயிற்சியும் சரி,
புத்திர லாபத்த குடுக்குது. சந்தான விருத்திய குடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்டின்னா, இந்த ஐவிஎஃப்‌க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அமைப்புல சக்சஸ் பண்ணி குடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இத நீங்க ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். இப்போ இது வெ வெ படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த சனி தான் பாக்குது, குரு பாக்கல. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்படி இல்லன்னா சோம்பேறித்தனம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இத பண்ணிக்கலாம், அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா மறதிகள் அதிகமாகும். புக்க எடுத்தாலே தூக்கம் வருது. புக் எடுத்தாலே வேற வேல வருது. படிச்சுட்டே வேல பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க நெனச்ச ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கி கட்டாயம் நீங்க நெனச்சத படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா, அதிகமான ஞாபக சக்திய உங்களுக்கு குடுக்கும். மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாரி அமைப்புகள குடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால, மந்தகதிய குடுக்குங்க. படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மைய குடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க. மோட்டிவேட்டடா பேசுங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்விய கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு. அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா, மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க. மத்தவங்கள காப்பி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ, அத நீங்க ஓனா தான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில ரொம்ப சிரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு, நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும், குருபலம் நல்லா இருக்கும்போது, எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும், ஆசையினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை, உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு வருது. சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. குரு பலமும் நல்லா இருக்கு. கேதுவும் நல்லா இருக்காரு. எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு. நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால, நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ, அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல. எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நடக்கும். கன்னி ராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆகப்போது. நீங்க நெனச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம் நீங்க நெனச்சிருப்பீங்க. வீட்ல இருந்துட்டே வேல பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்ளோ நாள் வந்து உங்க ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாரிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும், உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர்ன்னு நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழிலு, பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்ன்னு வச்சுக்கிட்டு, வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ப எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாளும் சரிங்க. உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா, 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பன்னா, இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்டின்னா, கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சம்பாத்தியம், அதாவது நீங்க பொருளாதாரம் நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்?
வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ, அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால, உங்களுக்கு கணவர் கூட இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா, அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்த பார்க்கறதுனால 11ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பாகப் பிரிவினை பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால, பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள், அது உங்களுக்கு பாகப்பிரிவினையாயி, தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடுகள பண்ணிக்கங்க. பிரார்த்தனைகள பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்ட விக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை. அந்த அளவுக்கு பணத்த வாரி கொட்டி குடுக்க போறாரு குருவும், கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துலங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்த கட்டாயம் குடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தன விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க. என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாரி மாறிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்குவீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி, சந்திரனை எப்பலாம் பாக்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க நீங்க? உங்களுடைய புரோகிராம்ஸ நடத்துவீங்க. நெறைய புரோகிராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாரிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃபேம் ஆவீங்க. பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நீங்க மக்கள ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் வந்து லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ராகு குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா குடுக்கும்? நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்த பாக்குது. ஒரு ப்ரமோஷன்ங்கிறது உண்டு. ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்கள நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரமோஷனே இல்ல. நான் 4வதோ, 5வதா தான் இருக்கேன். எனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க. இன்னும் எனக்கு 4, 5 வருஷம் ஆயிரும்னு நீங்க நெனைப்பீங்க. கிரகம் நெனச்சா அப்படிங்கிற 1 செகண்ட்ல குடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தரு ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு ஒண்ணு டெத் ஆகலாம். இல்லன்னா ஒரு அலிகேஷன்ல போயிரலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஆக்சிடென்ட் ஆகுறதோ, இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிரலாம். 4வதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும்.
எப்படி ஒரு இது பாருங்களேன். திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாரிலாம் மாறி 4ஆ தான் வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அத தான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே! 4 லிஸ்ட்ல 3வது, 4வது பேர்ல இருக்கே. எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம். அதே மாரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. கன்னி ராசியில இருக்கவங்க நல்லா சாதனை பண்ணக்கூடிய டைமு. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி தசை நடந்துச்சு. கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு சனி திசையும், குரு திசையும் நடந்துச்சுன்னா, வெற்றி அப்படிங்கிறது எழுதி நான் குடுப்பேன். அந்த மாரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றிய பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிற மாரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அத சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும், புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன், மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்கு நல்ல நெறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. போட ஆண்டவனே என் கூட இருக்கா அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்து வருதுங்க. கவலையே படாதீங்க. அந்த 1.5 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. சப்தம சனினால் இன்னும் வந்து ஒரு சோம்பேறித்தனவங்க, ஒரு விஷயத்தை நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்க முடியல. என்னடா வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கோங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சூப்பராக குரு வந்து லாபஸ்தானத்தில் வந்து அட்டகாசமான பலனை கொடுக்குறாரு. அதே மாதிரி ராகுவும் அவர் அற்புதமான இடம் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுப்பாங்க. தைரியமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாங்க இந்த வருஷம். நல்ல நீங்கள் எப்பயுமே புத்திசாலிங்க, பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் இன்னும் உங்களோட பிளானிங் எல்லாம் அற்புதமாக இருக்க போகுது. முயற்சிகள் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை லாபஸ்தானத்திலேருந்து குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் லாபத்தில் சக்ஸஸில் முடியும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகள், அபிலாஷைகள், நீண்ட நாள் ஆசை, அதுதான் 11ஆம் இடம். அந்த நீண்ட நாள் ஆசை 11ஆம் இடத்துல உச்சமாகிற குரு உங்களுக்கு நிறைவேற்றி தருவாருங்க. ரொம்ப மனசு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களோட முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். கம்யூனிகேஷன்
நான் வந்து மனசில் ஒன்று நினச்சிருக்கேங்க. ஆனால் அதை சொல்லும்போது அது அடுத்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இதனால் ஒரு போராட்டமாகவே ஒரு வருஷம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ அந்த கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை குரு பார்க்குறனால தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அவங்க. உங்களுக்கு எல்லாத்தோட சப்போர்ட்டும் வந்து கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறனால கலைத்துறை, அரசியல் துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான காலகட்டமாக இந்த வருஷம் இருக்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தில் அடுத்தவங்களோட தலையீடு வேண்டாங்க. என்ன ஒரு பிரச்சனைனாலும் கணவன் மனைவிக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தோடு பேசி முடிச்சுக்கோங்க. போய் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறது, அவங்க சொல்கிற அந்த சஜஷனை கொண்டு வந்து உங்கள் ஃபேமிலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து தவறாக போகிற மாதிரியான சூழ்நிலை ஆயிரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் குருவோட அருளால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வங்க. குலதெய்வம் யாருன்னே தெரியலைங்க, நாங்கள் வந்து ஃபாரினில் செட்டில் ஆகிட்டோம், இல்லை எங்கள் பிறந்த ஊர்லேருந்து வந்து செட்டில் ஆகிட்டோம், அப்பா அம்மா எங்களுக்கு தெளிவாக குலதெய்வத்தை காமிச்சு கொடுக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க இப்போ உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்னோட குலதெய்வத்தை காமிச்சு கொடுங்கன்னு சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட வணங்குங்க. அப்போ உங்களுக்கு குலதெய்வம் யார் மூலியமாவது தெரிய வரும். குலதெய்வத்தோட அருள் இந்த வருடம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்டம், அதே மாதிரி 5ஆம் இடம் அதிர்ஷ்டங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு உச்ச நிலைமைக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எப்படியா இருந்தாலும் சப்தம சனி அதிகப்படியாக வந்து உழைக்க வைப்பார் உங்களையே. அப்போ வர வாய்ப்புகளை பயன்படுத்தி நேரம் காலம் பார்க்காம உழைச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு போகலாம். ஒரு நல்ல குட் பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக வந்து 7ஆம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்தை பார்க்குறனால என்ன ஆகும் அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. அதே மாதிரி 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கும் 2வது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். பிஸ்னஸ் பார்ட்னர் சரியில்லைங்க, எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் பணம் மட்டும் வேணும்னு கேட்குறாரு, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவங்களும் இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தொழிலில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு இப்போ பண வரவு, அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது, அவங்களுக்கெல்லாம் குடும்ப சொத்துக்கள் வந்து வர்றது, இந்த மாதிரி மனைவினால் இல்லை வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, ஓகே, குரு அட்டகாசமான நல்லதுகள் செய்ய போகிறாரு. இதெல்லாம் சூப்பர். பண வரவு நல்லாயிருக்கும், குடும்பம் நல்ல குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க, கல்யாணம் ஆகும், குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைக்கும், எல்லாமே ப்ளஸ்ஸு. ஓகே, மைனஸ் எதுங்க? நான் எந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் குறிப்பாக 9, 1, 4 இந்த விஷயங்களை கவனமாக இருக்கணுங்க. 9 அப்படின்னா பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும், முன்னேற்பாட்டோட பயணங்கள் போகணும், வண்டியில் வந்து கரெக்டாக சர்வீஸ் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும், அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. அதிக நேரம் ஃபோனில் பேசி தேவையில்லாத சிக்கல்கள் அந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்காமல் இருக்கணும். இது ரொம்ப கவனமான ஒரு விஷயங்க. அடுத்து சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குறனால அப்பப்போ ஒரு டென்ஷன் வரும், ஒரு கோபம் வரும், அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஒரு லேசினஸ் வரும், குறைச்சிக்கோங்க. ஏன்னா குரு நல்லா இருக்கார். வேக வேகமாக ஓடினீங்க அப்படின்னா கட்டாயம் இப்போ உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஆனால் இதையே சோம்பி உட்காந்திங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து புதையல் இருக்குது. அந்த புதையல் நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் போகணும், போய் முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழிலுக்காக பணம் செலவு பண்ணுறது, உடல் உழைப்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப
ரொம்பவே சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக 9ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கும்போது ஆன்மீக பயணங்கள் போகிறது நல்லதுங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு பணம் செலவு பண்ணுறது, ஒரு கோவில் கட்டுமானம் நடந்துச்சுன்னா அந்த கோவில் கட்டுமானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது, அதுவும் குறிப்பாக 4ஆம் இடத்தையும் சனி பார்க்குறனால அந்த கோவிலுக்கு நிலம் வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா ஃப்ளோரிங் போடுறதுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. இழந்த பதவிகள் பொருட்கள் உங்களுக்கு தேடி வருங்க. வேற்றுமொழி பேசுகிறவங்க, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலியமாக ஒரு நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வேற்றுமொழி மதம் அவங்களாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம், அவங்க மூலியமாக ஒரு ஹெல்ப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேலை அவங்க மூலியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த சமயத்தில் கட்டாயம் இடம் மாறுதல், அதுவும் மனசுக்கு பிடிச்ச இடம் மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனி 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதுவும் வந்து லோன் போட்டு இந்த சமயத்தில் வாங்குறது நல்லதுங்க. கொஞ்சம் கையிலேருந்து காசு பட்டு ஒரு லோன் போட்டிங்கன்னா அந்த லோன் மூலியமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டி ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. கட்டாயம் நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு சிறு கடனோடு இருக்கிறது நல்லது. ஆனால் என்னென்னா கேட்ட இடத்துல லோன் கிடைக்குதுன்னா தகுதிக்கு மீறி லோன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டகச்சனிங்க, அதனால் என்ன பண்ணணுன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன விஷயம்னு சொல்லி அலட்சியப்படுத்திடக்கூடாது. உடல் ஏதாவது தொந்தரவுனா உரிய டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இது கேஸ் ட்ரபிள் தான் சரியாக போயிடும், இது அப்படி தான் சரியாக போயிடும், உடனே கூகுள் எடுத்து செக் பண்ணி பார்த்து வந்து ஐயோ எனக்கு அப்படி வந்துடுமோ, ஐயோ எனக்கு இப்படி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி கற்பனையும் வேண்டாம். தொந்தரவாக இருக்கா உடனே போய் உரிய மருத்துவரை பார்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது சிறப்புங்க. நல்லா எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவை வந்து சாப்பிட்றதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ராகு 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை வெல்வீங்க. கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருமானத்தில் ஒரு சீரான முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சொந்த தொழில் இப்போ ஆரம்பிக்கலாமா? தாராளமாக சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு விஷயங்க, உங்களோட கணவர்கிட்ட கலந்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. ஃபெமினிசம், நான் தான் சுயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம்னாலும் கணவர்கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு ஒரு நல்ல பேக் போனாக இருந்து எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாருங்க. சரி, இன்னும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எனக்கு சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு, குறிப்பாக புதன் ஹோரையில் பண்ணுங்க. பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பானகம் தயாரிக்கிறதுக்கான பொருளை வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களோட பிரச்சனைகள் அந்த வெள்ளம் கரையிற மாதிரி உங்கள் பிரச்சனைகளும் தீருங்க. தூக்கம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் படிக்க தூக்க பிரச்சனை இல்லை விரயமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த விரய செலவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விநாயகர் அருளால் உங்களுக்கு தீருங்க. புதன்கிழமை புதன் ஹோரை பெருமாள் வழிபாடும் ஒரு துளசி செடி வளர்த்துறதும் உங்களுக்கு இந்த வருடம் அட்டகாசமாக மாற்றி கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிறப்ப சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா
அதாவது அஷ்டமத்து சனி கட்டாயம் வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்த பார்த்துடுறாரு. அதாவது சனிய பார்வையிடுறாரு. அப்போ சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். அதனால அஷ்டமத்து சனியிலிருந்து 1 வருடத்துக்கு வந்து குறைவான அதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் தான் இருக்கும். தீமைகள் எந்த விதத்துலயும் வராது. அதே மாரி கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. அந்த ராசியில இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல மனநிலையில குழப்பம், இனம் புரியா பயம் இந்த மாரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் ஆல்ரெடி வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் பரவால்ல. இந்த வீடியோல உங்களுக்கு வழிபாடுகள சொல்லிர்றேன். குரு 12ஆம் இடத்துக்கு வராரு. 11 லாபஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடம்ங்கும்போது ஒரு சுப விரயங்கள் இருக்கு. அது வந்து இன்வெஸ்ட்மென்ட்டாவும் இருக்கலாம். அல்லது வந்து நீங்க சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்புகளாவும் இருக்கலாம். முக்கியமா நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம், சிம்ம ராசிக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னாலே, பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காம தள்ளி போட்டு எடுங்க. அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள், அதாவது உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. உடனே டக்கு டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து நீங்க நினைக்கிற மாரி கரெக்ட்டான வேல போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. ஸோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் சரி, கவனமாவும் நீங்க வந்து பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைச்சிரும். பொதுவா உங்க ராசிக்கு வந்து காசு, பணம் வரும். தொழில் ரீதியா நெறைய அமைப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருடமா தான் இது உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பங்க்சுவாலிட்டிய ரொம்ப கீப் அப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு டைம் அப்படின்னா, அந்த டைம் டூ டைம் நம்ம இது பண்ணணும். ஒரு வொர்க் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. ஸோ, அதனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கீழ போக மாட்டீங்க. மேல தான் போவீங்க. சக்சஸா தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, குரு 12ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அது போக அஷ்டமஸ்தானத்தையும் பார்த்துடுறாரு. 4ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இதெல்லாம் என்னன்னா, பிசினஸ நல்ல வளர்ச்சி நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்பு தான். குரு 12ல மறைஞ்சுட்டாரே அப்படிங்கிற கவலைலாம் வேண்டாம். என்ன அப்படின்னா, பிசினஸ நீங்க போகும்போது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான். குரு மறையும்போது கொஞ்சம் அந்த நிதான தன்மைய இழக்கிற மாரி கொண்டு வந்துரும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில வந்து கேது இருக்காருங்க. இந்த கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா, நிதானத்தை இழக்கிற மாரி அமைப்புகள் நெறைய குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அம் சந்திரன் மேல ராகு, கேதுக்கள் போறது வந்து அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் நீங்க இவ்ளோ தூரம் வந்து சமாளிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியிலருந்து கேது போயிருவாரு. அதுக்கப்புறம் நல்லது. பொதுவா வந்து குரு வந்து உங்களுக்கு அதிசாரமா அக்டோபருக்கு மேல உங்களோட ராசிக்கு வரும்போது பல நன்மைகள். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை. அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து வருது உங்களுடைய ராசிக்கு. அதனால நெறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்து வளர்ச்சி திடீர்னு ஒரு 1 மாதம், 2 மாதத்துல வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுவரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கும். திடீர்னு அந்த குரு பலம் வருது இல்லைங்களா? உங்களுக்கு அந்த அக்டோபர் மாதம், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய லெவல்ல வருமானங்கள பார்க்கறது, நல்ல லாபங்கள ஈட்டுறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களும் திடீர்னு பூஸ்டப் ஆகும். அப்படியே டெட் ஸ்லோவா இருக்கும். திடீர்னு பூஸ்டப் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியானா கட்டாயம் வளர்ச்சி. குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலே வராரு. அது போக சனி அஷ்டமத்துல இருந்தாலும் கூட, அவரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால பெரிய லெவல்ல கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாது. அது போக உங்க ராசிக்கு நிவர்த்தி அதிபதியும் அவருதான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலுக்காக கடுமையா நீங்க உழைக்கிற மாரி வரும். தொழிலுக்காக எந்நேரமும் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிற மாரி வரும்.
இப்போ நீங்க எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் போடுற மாரி சிரத்தையா எடுத்து பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுகூலமா தான் மாறும். எல்லாமே ஆதாயத்துல தான் முடியும். அலைச்சல்கள பார்க்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா, அத பெண்டிங் போடாதீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டாயம் நல்ல லெவல்ல நீங்க டெவலப் ஆயிற முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, நீங்க வந்து அஷ்டமத்து சனி இருக்கு. குருபலம் வந்து குறைவாக இருக்கு. 10வதுக்கு கேது உங்களுடைய ராசியில இருக்கு. மனநிலைய பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, அத்தனையுமே பண்ணும் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி. நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கலாம். என்ன மாரி ஏ டூ இசட் என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி. கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கிரிமென்ட்ட குடுக்கவே விடாது. எல்லாமே இந்த கேதுனால தான். நீங்க எல்லா பழியும் எடுத்து சனி மேல போடக்கூடாது. சனி வந்து நீங்க என்ன பண்றீங்களோ, அதுக்கு உண்டான பிரதிபலன அப்படியே குடுத்துருவாரு. ஸோ, அதனால எல்லா பழியுமே வந்து சனி மேல போடாம, கேதுக்கு உண்டான பரிகாரத்த செஞ்சுக்கங்க. அவருக்கு வந்து என்னன்னா, விநாயகர் வழிபாடு தான். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பெயர்ச்சியாயி போயிடுச்சுன்னா, உங்க ராசியிலிருந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்ல. மெயினா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன் சொல்லி பார்த்துக்கங்க. உங்களுடைய ஒர்க்ல கவனமா இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு பேங்க்ல ஆஃபீசரா இருக்கலாம். இல்ல சாதாரண ஒரு ஐடி ஃபீல்டுல இதுல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க. உங்களுடைய கவனக்குறைவுனால ஏதாவது பெரிய மிஸ்டேக் ஏற்படலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம ஏதாவது தவறாக போர்ட்ரேட் பண்ணப்படலாம். உங்களோட கையெழுத்த வேற யாராவது இது பண்ணலாம். இல்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல இத ஹேக் பண்ணலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். உத்தியோகத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரஷரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க. விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ பண்ணுங்க. அதே நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயம் வேலைங்கிறது கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க கிடைக்கிற வேலைக்கு போலாம். இல்லன்னா, இன்னும் நீங்க பெஸ்ட்டா உங்களுடைய நாலேட்ஜையும், திறமையும் வளர்த்துக்கலாம். படிச்சு முடிச்ச உடனேயே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாவா இருந்தாலும் சரி. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் பண்ணணும். வெளியூரு, வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாவும் இருக்கலாம். சில பேருக்கு படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். அதனால அலைச்சல நீங்க பார்க்காதீங்க. அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாவும், அனுகூலமாகவும் தான் மாறும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும், தொழில்ல இருக்கவங்களுக்கும் சில சிறப்பான பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க பண்ணுங்க. கட்டாயம் நல்லபடியாயிரும். அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிப்புல கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்த குரு பாக்குது. அது ஒரு நன்மை தான். ஆனாலும் உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மறதிகள் வரும். அதனால ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா உங்களுக்கு இந்த 10த் முடிச்சுட்டு பிளஸ் 2ல என்ன குரூப் எடுக்கிறது? பிளஸ் 2 முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன போறது? அப்படின்னு கன்ஃப்யூஸ் வரும். ஸோ அதனால என்னன்னா ஒருத்தருக்கு 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்த 3 பேத்த ஆலோசனை கேளுங்க. நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா போங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கங்க. அல்லது வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ்க்கு நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க படிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல தான் வெளில வருவீங்க. ஸ்கூல் படிப்புல ஒரு நல்ல ரேங்க்ல, காலேஜ் படிப்புலயும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, குருபலம் வந்து பார்த்தீங்கன்னா மறையுது 4ஆம் இடத்துல பாக்குது. அது நல்ல அமைப்புக்கு தான். அதுல வந்துரும். ஆனா இந்த கேது இருக்கிற வரைக்கும் டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, புக் எடுத்தா நம்ம செல்ஃபோன்ல தானே இந்த இந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து படிக்கிறது, ஹோம் ஒர்க்கு எல்லாமே பிடிஎஃப்பா தான் அனுப்பி விடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத பார்ப்போம். அப்புறம் திடீர்னு WhatsApp போவோம். அப்ப அதுலருந்து அந்த லிங்க்லேருந்து இன்ஸ்டா போவோம். இந்த மாரி தான் நீங்க டைவர்ட் ஆயி போவீங்க.
அப்போ மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்கிறதுக்கு உட்காரும்போதே, நம்ம இன்னைக்கு இத தான் பண்ணணும். இந்த டைம்க்குள்ள இத படிச்சு முடிச்சிடணும். இந்த டைம்க்குள்ள இத எழுதி முடிச்சிடணுங்கிற இத என்ன செய்யணும்? உத்வேகத்தோட உட்காரணும். உங்களுக்கு நீங்களே வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னா, உங்களுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க சிம்ம ராசி அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் வழி நடத்தணும். ஏற்கனவே அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்ல. இன்னும் நீங்க திட்டக்கூடாது. அன்பால சொல்லி என்ன செய்யணும்? வழி நடத்தணும். வேற ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க. இந்த காலகட்டத்தில அதிகமா நீங்க திட்டுனீங்க அப்படின்னா, அவங்க வேற வேற படிச்சாலும் இன்னும் படிக்கலைனாலும் இதே தான் சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கே இருந்துருவான்னு சொல்லிருவாங்க. அதனால பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியிற மாரி எடுத்து சொல்லுங்க. கட்டாயம் மாறிருவாங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா மக நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2ஆம் இடத்த சனி பாக்குது. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுடைய அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட யோசிக்காம பேசாதீங்க இந்த வருடம். யோசிக்காம பேசுனீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்ப நபர்கள் புரிந்து கொள்ளாம சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அது உங்களுக்கு மன இறுக்கத்தையும், மன கஷ்டத்தையும் குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கிரக சூழ்நிலைகள் மனச அதிகமா பாதிக்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து பொதுவா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அட்ஜஸ்ட்மென்ட் அப்டிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். அத நீங்க வந்து வேற வழி கிடையாது. உங்களை திட்டுவாங்க. அது மனசு கஷ்டமா இருக்கும். வேற வழி கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க கணவருக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அதனால க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வ வ வந்து பழகிக்கங்க. பொதுவாவே நீங்க என்னைய வந்து என்ன நெனச்சாலும் சரி, சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அட்ஜஸ்ட் பண்ணி போமாட்டாங்க. தான் சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டீஸ மாத்திக்கும் பட்சத்தில், கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். 9 நவகிரகங்களும் வந்து அவங்கவங்களுக்கு ஒரே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல ஒரே குழந்தைகள் பொறந்தாலும், வேற வேற மாரி பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாரி தான் என்ன செய்யும்? வேலை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது பிடிக்குமோ, அதுல தான் அது கை வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ ஒருத்தர் வந்து நெனைக்கிறாரு, நான் பரிபூரணமா நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நெனைக்கிறாரு. அத மட்டும் அந்த கிரகம் குடுக்காது. அதே மாரி வந்து எனக்கு சொத்து மட்டும் வேணும், ஆரோக்கியம் எப்படியே இருந்து போதும் அப்படின்னு ஒருத்தர் நெனைக்கிறாருன்னா, சொத்து பத்து அப்படிங்கிறத குடுக்காது, ஆரோக்கியத்த குடுத்துரும். இது மாரி அவங்கவங்களுடைய எண்ணங்களுக்கு தான் மாத்தி வேலை செய்யும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு நம்மளை விட கிரகங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில ஈகோ பார்க்காதீங்க. க பெற்றோர்கள்ட்டயா இருந்தாலும் சரி, கணவர்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போக பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய உறவுகளுக்காக அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க அத செயல்பட்டாலே போதுமானது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்து சுப விரயம் இருக்கா? அப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த பாக்குது. அது போக வந்து சனியோடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இல்ல. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால வந்து என்னன்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி, வாகனம் இதெல்லாம் இருக்குது. அப்போ வண்டி, வாகனம் வாங்கக்கூடியது கார் வச்சிருந்தீங்கன்னா, லக்ஸுரி கார் வாங்கலாம். அதே மாரி வீடு வாங்குறது, அல்லது லேண்ட் வாங்கி போடுறது, ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்டுல வீடு கட்டுறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வந்து அஷ்டம ஸ்தானத்துல சனி இருக்கனால, பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்த கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசிச்சுட்டு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய செலவா முடியும். இல்லன்னா ஒரு சர்ஜரி முடியும். இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால ஒரு கூடுதல் கவனம் தேவைங்க. சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயில் சொத்துக்கள் அஷ்டமம் அப்படிங்கும்போது, ஒரு உயில் சொத்து, அதே மாரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அம் ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்லயே யாராவது வாரிசு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நீங்க தான் வாரிசா இருப்பீங்க. ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி பூர்வீகத்துல வில்லங்கமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சொத்து இருக்கும். அதுல வில்லங்கங்க இருக்கும். ஆனா அது பூர்வீக சொத்தா உங்களுக்கு இருக்கும்.
அந்த மாரி கேஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் வரும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. அது மாரி தான் உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, என்ன ஆகும் அப்டின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது வரும். பொதுவா சிம்ம ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்கு குடுக்க முடியாம போயிரும். நீங்க பிசினஸ்க்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக அமௌண்ட்டுன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த பணத்த குடுக்க முடியாம போயிருங்க. அதனால டேட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, "நம்ம ஒரு பிசினஸுக்கு கடன் கேட்டாலே இந்த டைம்ல நான் குடுக்குறேன்னு சொன்னா தான் எனக்கு அமௌண்ட்டே குடுக்குறாங்க." அப்படின்னா, இந்த மாரி குடுத்துர்றேன் 1 வாரத்துல குடுத்துர்றேன், 10 நாள் அந்த மாரி ஒரு ஒரு டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணாம அப்படி சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்டின்னா, சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால நம்ம வாக்கு குடுக்கும்போது, அந்த வாக்க காப்பாத்தக் கூடாது அப்டிங்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் கெட்ட பேரு, அவப்பேறுகள சந்திக்கிற மாரி இருக்கும். தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். தொழில்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதம் உறுதியாக உண்டு. ஆனா அதுல டெவலப் ஆயிருவீங்க, சக்சஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா, சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்டின்னா, இந்த டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் இருக்கு. அது போக உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கனால, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைங்கள இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஈஸியா கிடைச்சிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம், பங்குனி மாசம் இந்த காலகட்டங்கள்ல, அது கூட வைகாசி மாசம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அத தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சக்தி கிடைக்கும். நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு எனர்ஜி தான் வேணும். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கனால, ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. திடீர்னு முட்டு வலி, எலும்பு வலி இந்த மாரிலாம் சொல்லுவீங்க. மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வலி வரதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாயிடும். எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த மாரி குடுத்துரும். ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில கேது இருக்காருல்ல, 7ல ராகு இருக்குது. நீங்களே டென்ஷனா இருப்பீங்க, டிப்ரஷனா இருப்பீங்க. ஆப்போசிட்ல வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களும் வந்து பத்தாததுக்கு டென்ஷன ஏற்படுத்தி விடுறதுனால, மூளை அதிகமா செயல்படுறதுனாலயே என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுல சரியான உணவு பழக்கங்கள் எடுக்க முடியாம போயிடும். இதனாலேயே உடல்நிலை பாதிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா பிசினஸ் வேற, நம்மளுடைய ஆக்டிவ் வேற, ப ஒர்க் வேற இது மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு, நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ செலவே இல்ல. குரு 12ல வந்து மருத்துவ செலவையும் குடுப்பாரு. சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா மருத்துவ செலவு இல்ல. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் வந்து திருமணம் இருக்கான்னா, 7ல ராகு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு குருவோடைய பார்வை கிடையாது. இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் அந்த 1 மாதம் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பெருசா குருபலம் கிடையாது. சனியும் அஷ்டமத்துல இருக்கனால, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசா, புத்திகள் இந்த மாரி இருக்குது அப்டின்னா, நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த அக்டோபர் மாத காலகட்டம் இருக்குல்ல, ஆவணி மாதம், அந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிசம்பர் வரைக்கும், ஐப்பசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரு பலம்ங்கிறது 1 1/2 மாசத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம். குருபலம் இருக்கும்போது பண்ணா, நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கும்போது குருபலம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்கள்ல, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். நெகட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி. நீங்க வந்து நீங்க போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய இதுல மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா ரீச் ஆயிருவீங்க. ஏன்னா, உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து இப்ப கேது தான் உங்களுடைய ராசியில இருக்காரு. கேது தான் கலைக்கே அதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பணம் சம்பாரிச்சிரலாம். வாய்ப்புகள் வரும். திடீர்னு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும்.
சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அஷ்டமத்து சனி, உங்க ராசியில கேது, குரு 12ல. இது எல்லாமே எத சொல்ல வருது அப்படின்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி வரும். அதே நேரத்துல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா, படிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்துலயும் கையெழுத்து போடாதீங்க. ஏன் கையெழுத்து போடுறோம்? இதோடைய பின்விளைவு என்ன வரும்? அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாரி விஷயங்கள கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு நீங்க போய் லஞ்சம் வாங்குனீங்கன்னா கட்டாயம் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்க நான் இல்லப்பான்னு போயிருவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க தயவு செய்து. ஆனா திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லா விஷயங்களும் செய்யாது. இந்த ராகு கேது பெயர்ச்சி டிசம்பருக்கு அப்புறம் குரு வந்து உங்களுடைய இதுக்கு வரும்போது 4ஆம் இடத்த பார்ப்பாரு. 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்ப்பாரு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர் பதவி கிடைக்கும். ஆனா ஒரு அழுத்தங்களும் வரும். அதனால 2யும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஓ நீங்க வந்து வாய் வழியா அதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. இல்ல அப்படின்னா, அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். எவிடன்ஸ் தான் எப்பவுமே நாளைக்கு கோர்ட் கேஸ்ன்னு போம்போது பேசுமே தவிர, அவங்க வாய் வழியா சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. முடியல அப்படின்னா, உயர் அதிகாரிகள் சொல்றாங்க, வேற வழியே இல்ல அப்படின்னு ரொம்ப பிரஷரா இருந்துச்சுன்னா, நெஞ்ச பிடிச்சுட்டு போய் படுத்துருங்க. இதுதான் உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. இத தாண்டி வேற வழி கிடையாது. உங்க வேலைய காப்பாத்திக்கணும்னா, இந்த மாரி சில விஷயங்கள் நான் அப்படி ஒரு ஜெனரலா சொல்றேன். ஆனா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றது, சாதுரியமா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாரி தயவு செய்து பண்ணிக்கங்க. அ இது அரசியல்வாதிகளுக்கு, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு அ தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது ஆன்மீக குருவோ இருந்தா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பொதுவா அஷ்டமத்து சனி வந்து கெட்ட பேர, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் தப்பா தான் வெளியில கொண்டு வரும். உங்களுக்குன்னு வந்து மீடியா சப்போர்ட் பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதிருப்தியா இருக்கும். அதே மாரி கட்சி சப்போர்ட் பெருசா இருக்காது. இந்த எலக்ஷன்ஸ் இந்த மாரி இதுல நீங்க வந்து நின்னு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் பரிகாரம் வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம். அரசியல்வாதிகள் அரசியல்ல இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு. அதே மாரி அஷ்டமத்துல சனி இருக்கு. குரு பலமும் இல்ல. அதனால பெரிய லெவல்ல நீங்க வின் பண்ணி வர முடியாது. அப்படியே வின் பண்ணாலும், உங்களுடைய கட்சி மேல் இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பவரு. ஆப்போசிட் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பவரு? அதனால நீங்க எலக்ஷன்ல ஜெயிச்சாலும், இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ பெரிய சோபிதமாக இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நல்ல பவர் வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து காசு, பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள் வரும். சேம் டைம் தாயாருக்கு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, சந்திரன் மேல கேது, குரு 4ஆம் இடத்த பாக்குது. அதே மாரி அஷ்டமத்துல வந்து சனி 10ஆம் இடத்த பாக்குது. அஷ்டமத்துல சனி 10ஆம் இடத்த, கர்மஸ்தானத்த பாக்குது. ஒரு கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால பொருளாதார நிலை நல்லா இருக்கு. ஆனா அதே நேரத்துல உறவுகளுடைய நிலையும், அதே மாரி ஹெல்த் நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இந்த விஷயங்கள ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா மாறிரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் வந்து எப்ப பிறக்குது, இந்த தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. சனி வந்து 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனாலும் உங்களுக்கு சனி நெறைய நன்மைகள செய்ய போறாரு. ராகு 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக போறாரு. இப்ப 3ல இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் வந்து 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி, ராகு 2ஆம் இடத்துக்கும், கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்துக்கு பெயர்ச்சி ஆகும். அதே மாரி குரு வந்து அஷ்டமத்து குரு.
ஏங்க அஷ்டமத்து குருவா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அஷ்டமத்து குருவா இருந்தாலும் 2ஆம் இடத்த குரு பார்க்கிறது நன்மை தான். குரு பலம் உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டம் ஜூனுக்கு அப்புறம் குரு அஷ்டமத்துக்கு வராரு. அஷ்டமத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நெறைய நன்மைகள் செய்ய போறாரு. அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி இதெல்லாமே வந்து வேலை செய்யாது. குரு வந்து அஷ்டமத்துல வரும்போது. ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்து சனிய பார்ப்பாரு. 4ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்ப அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு வேலை செய்யாது. சனியுடைய பவர் வந்து கம்மியாகி, சனி மூலியமா உங்களுக்கு நெறைய நன்மைகள் கிடைக்க போகுது. சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இல்லையா? அதனால நெறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. காசு, பணம், பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாவும், சிறப்பாவும் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்த பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்த பார்த்துர்றாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அது கூட டிசம்பருக்கு அப்புறம் 2ல ராகு வர்றதுனால, காசு, பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வரப்போகுது. பிரம்மாண்டமான வளர்ச்சி. தொழில் மூலியமா நல்ல லாபம், மிகப்பெரிய லெவல்ல வருமானங்கள் வரும். நிரந்தரமான வருமானம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த தடவ வந்துரும். அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் தொழில் ரீதியா எல்லாமே சக்சஸா தான் ஆகப்போகுது. புதுசா நான் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமானா, குருபலம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனா வருமானம் வரும். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில்காரகன் எப்படி இருக்காரு? ராசி, லக்ன ரீதியா அத நீங்க பார்த்துக்கங்க. இப்ப என்ன திசாபுத்தி போது, இந்த திசாபுத்தி இந்த தொழிலுக்கு ஏற்றதான்னு நீங்க பார்த்துட்டு, ஒரு ஜோதிடர கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நல்லது. ஆனா ஜென்ரலானது வேற, உங்களுடைய சுய ஜாதகம் வேற. தொழில பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, குரு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது என்ன? இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடியது. ஸோ என்னன்னா, அத யோசிச்சு பண்ணணும்னு சொல்றேன். ஏன் யோசிச்சு பண்ணணும்? குரு வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கடக ராசி, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அப்போ டிசம்பருக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாத காலம் கழித்து டிசம்பர்ல கேது அங்க வராரு. அப்போ குரு, கேது இணைவு. குரு, கேது இணைவு என்னத்த உண்டு உண்டு பண்ணும் அப்படின்னா, பெரிய லெவல்ல பணத்த போட்டு லாக் பண்றது. ஓகேங்களா? அப்ப லாக் ஆயிக்கும். அந்த பணம் வந்து விருத்தியாகணும். நம்ம போடக்கூடிய பிசினஸ்ல பணம் ரொட்டேஷன் ஆயிட்டே இருந்தா தான் நம்ம பிசினஸ டெவலப் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஆனா அது போய் ஒரே இடத்துல லாக் ஆச்சுன்னா எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அதனால யோசிச்சு பண்ணுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தான் போகும். ஏன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. ராகு அங்க வராரு. அதுதான் பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம். குரு உங்களுக்கு அஷ்டமத்துல உச்சமாகுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகும்போது, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்த குடுத்துருவாரு. வெளிநாட்டு மூலியமா பணம் வர்றது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாரி விஷயங்கள் மூலியமா பணம் குடுத்துரும். தொழில் நல்லா அபிவிருத்தியாகும். அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன். நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு காசு பணம் வர்றது, உங்களுக்கு நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் குடுக்குறது, வேற கம்பெனிக்கு போறது, கம்பெனி மூலியமா உங்களுக்கு காசு பணம் வர்றது, இந்த மாரி அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. 6ஆம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த வந்து சனி பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்குறாரு. உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க இவ்வளோ நாள் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயம்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சுரும். அஷ்டமத்துல இருக்க குருனால மட்டும் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம் நம்ம யோசிக்காம முடிவெடுப்போம் பார்த்தீங்களா? அந்த விஷயத்துக்கு தான் வந்து பழி வாங்குவாரு. மத்தபடி வேற எந்த விஷயத்துக்கு பழி வாங்க மாட்டாரு. காசு பணத்த அள்ளி குடுத்துருங்க. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால வந்து நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இது ஏற்ற காலம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன், காசு பணம். நீங்க மத்த காட்டிலும் நீங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா, அந்த இது வந்து சைடு இன்கமே உங்களுக்கு நெறைய வரும். பெரிய லெவல்ல ஏதாவது இப்போ ஒரு புதுசா விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச பலன் தான். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பலன் தான். 4ஆம் இடத்த பார்க்குறாரு. இவ்வளோ நாள் மந்தகதியாக இருந்தாலும், குரு பார்வை பெற்றதுக்கு அப்புறம் படிப்புல நல்ல ஆர்வம் வந்துரும். படிச்சா மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு தன்னிலை உணர்ந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு போயிருவீங்க. உயர்கல்வி நல்லா இருக்கு. ஸ்கூல்ல முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்கு போறவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்குது.
சூஸ் பண்றது மட்டும் நல்ல கோர்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நல்ல பிளேஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி படிப்ப முடிச்சவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. படிப்பு முடிஞ்சிருச்சு, ரொம்ப நாளா ஒர்க் தேடிட்டே இருக்கேன். ஜாபே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது அப்டின்னா, கட்டாயம் வழிபாடுகள் நீங்க பண்ணணும். குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு வழிபாடு பண்ணுங்க. குருனா சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்காங்க இல்லையா? அந்த வழிபாடு பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரர், சாய்பாபா அல்லது பிரம்மதேவர். வியாழக்கிழமை காலையில யமகண்ட நேரம் வரும். அந்த 6 டூ 7 அந்த டைம்ல குரு ஹோரையாவும் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு பிரம்மதேவர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய நீங்க என்ன ஃபீல்டோ, அந்த ஃபீல்டுலயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தகுந்த வேலையும் கட்டாயம் கிடைச்சிரும். கவலையே படாதீங்க. ஆனா என்னன்னா தேடிக்கிட்டே இருக்கணும். சனி உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, கொஞ்சம் எல்லா விஷயமும் ஸ்லோவா ஒரு 2, 3 டைம் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 2வது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க கிடைக்காது. 3வது கிடைக்காது. 4வது கட்டாயம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. 4 டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் கிடைச்சிரும். 5வது டைம் ரொம்ப அருமையா கிடைச்சிரும். குரு பலம் உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்த பாக்குது. இன்கம் உங்களுக்கு வந்தே ஆகணும். அப்ப எப்படி வரும்? ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தான் வரும். அப்ப கட்டாயம் இன்கம் வந்துரும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டா, அஷ்டமத்து குரு இருக்காருங்க. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்ல. அதனால புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கா அப்படின்னா, 7ஆம் இடத்துல ஜூன் வரைக்கும் தான் குரு இருக்காரு. அதுக்கப்புறம் அஷ்டமத்துக்கு வந்துர்றாரு. அதனால குரு பலமும் ஜூன் மாசம் வரைக்கும் தான் இருக்கு. மேரேஜ் அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜூன் மாசத்துக்குள்ள முடிச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா குரு பலம் அஷ்டமத்துக்கு வந்தனால இல்ல. அர்த்தாஷ்டமத்து சனி இருக்கு. ராகு கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் கேது இருக்கனால பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகள் திருமணத்த பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல. அதனால பண்ற மாரி இருந்தா ஜூன்க்குள்ள பண்ணிருங்க. அப்படி இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணி அடுத்த குருபலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா, காசு பணத்த குடுக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்ணி விடும். கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாரி காதலர்களுக்கிடையே பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாரி உறவுகளுக்கிடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அஷ்டமத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு எது வருது? ராகு வருது. ராகு உண்மையாலுமே சொல்றேங்க, காச குடுப்பாரு. அதே நேரத்துல உறவுகள பறிச்சுக்குவாரு. அப்போ நம்ம மனசுக்கு விரும்பின நபர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்குவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். பிரேக் ஆயி போலாம், டைவர்ஸ் ஆயி போலாம், சண்டை போட்டுட்டு போலாம், அல்லது பேசாம இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 2ஆம் இடத்து ராகு அவ்வளோ நல்லதில்ல. இவ்வளோ நாள் புரிஞ்சுகிட்ட குடும்ப நபர்களே இப்போ உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுவாங்க. அதாவது உங்கள புரிஞ்சுக்காம பேசுவாங்க. அது உங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஏன் அப்படின்னா, சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா, மன நெருடல உண்டு பண்ணும். மன கஷ்டத்த உண்டு பண்ணும். அதனால விரக்தியாயி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காம போயிருவீங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உறவுகள் வேற, காசு பணம் சம்பாரிக்கிறது வேற, நம்ம உத்தியோகம் வேற, பிசினஸ் வேறன்னு பிரிச்சு வச்சுக்கங்க. பிரிச்சு வச்சா மட்டும் தான் நீங்க இப்படிப்பட்ட உலகத்துல வாழ முடியும். இல்ல எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 0 ஆயிரும். ரொம்ப கஷ்டம் மேல எந்திரிச்சு வர்றது. ஸோ அதனால இந்த 1 வருட காலகட்டத்துல உறவுகள் இடையே மனக்கசப்பு, பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அத பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ண தெரியலன்னா, எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. என்னன்னு அவங்க கிட்டயே கேளுங்க. மனமுருகுங்க, சாரி கேளுங்க, இப்படி கேட்டுருங்க. பொதுவாவே உறவுகள காப்பாத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ, அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போம்போது ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்போ அர்த்தாஷ்டமத்து சனிங்கிறது வண்டி வாகனங்கள்ல போய் ரத்த காயம் ஆகுறது, சர்ஜரி ஆகுறது, வண்டி வாகனங்கள்ல போனாலே பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமா இருங்க. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சனி குடுத்துடுவாரு. குரு பார்க்குறாரு இல்லையா? குரு 2 விஷயத்தையும் செய்வாருங்க. அவருடைய வேலை வளர்த்து விடுறது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஸோ, அதனால அவருடைய வேலை வளர்த்து விடுறதுங்கிறனால, வண்டி வாகனங்கள்ல போகும்போது, கீழ உழுக செய்றதும் நானே. அதே மாரி வீடு வாசல் வாங்கி குடுக்கிறவனும் நானே அப்படின்னு குரு சொல்லுவாரு. அதனால கெட்ட விஷயங்கள் குறைவா இருக்கணும்னா பிரீத்தி பண்ணிக்கங்க. சனிக்கு பிரீத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கங்க. முக்கியமா குருநாதர் கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களை உயர்த்தி கொண்டு போகும். சாபங்கள் அல்ல.
பொதுவா வார்த்தைகள விடாதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அல்லது கீழ் பொசிஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ ஈஸியா ஒருத்தர திட்டி மிதிக்க முடியும்னா, அவங்க கிட்ட பொறுமையா நடந்துக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு பெரிய பரிகாரம். நீங்க காமிக்கக்கூடிய உங்களுக்கு மேல இருந்து பிரஷர் வருது. அதனால கீழ இருக்க ஒர்க்கர்ஸ்ட்ட நான் அப்படிதான் நடந்துக்குவேன்லாம் சொல்லாதீங்க. அவங்க மனசு நோகாம நடந்துக்கிறது தான் நல்லதுங்க. பொதுவாவே பெண்களுக்கு இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நல்ல இப்போ ஒர்க்கு, பிசினஸ் நீங்க வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, உங்களுக்கு இன்கம் வரக்கூடிய சோர்ஸ் இருக்கு. நல்ல தெரிஞ்ச அதுவும் குடும்பத்தில சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு, கல்யாணம் ஆனவங்களாக இருந்த கணவர்கிட்டயும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்டயும் என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாப்க்கு போறோம்னா தாராளமா போலாம். அத வந்து இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? ஆனா காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஏற்ற வருடம். குடும்பத்தில உறவுகளுடைய மனநிலைய புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி அனுசரணையா நடக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அனுசரணை இல்ல அப்படின்னா கட்டாயம் உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும். 2ஆம் இடத்துல ராகு வராரு, அஷ்டமத்துல கேது வராரு. நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கட்டாயம் கணவர்கிட்ட அனுசரிச்சு தான் போணும். ஆனா கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு நடந்துக்கல அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து வெளிநபர்கள் கிட்ட, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்கள பத்தி பர்சனல் விஷயங்கள சொல்றத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு ஜாப் இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வெளியில போறீங்க அப்படின்னா, எங்க போறீங்க? எந்த இடத்துல ஸ்டே பண்றீங்க? என்ன ஜாப்க்காக போறீங்க? அப்படிங்கிற கிளியர் கட்டா பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது வந்து கணவர்கிட்டயோ சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்து கெட்ட பேர ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சனி உங்க ராசியவே பார்க்குறாரு. சனி எப்பலாம் ராசிய பார்க்குறாரோ, மன சங்கடங்களோ, அவமானங்களோ ஏற்படுத்துவாரு. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல கெட்ட பேர் வராமயும் பார்த்துக்கணும். குடும்ப நபர்கள், குடும்பத்துல பிரச்சனைகள் இது மாரி சூழும். ஆனா காசு, பணம், பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான நிலை. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய வளர்ச்சிய நோக்கியும், உங்களோட டெவலப்மெண்ட், உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நோக்கி இருக்கும்போது, குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் குறையும். இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல, நெருக்கடியான சூழ்நிலைகள்ல குடும்பம் தான் ஆதரவா இருக்கணும். ஆனா, அதுவே உங்களுக்கு உறுதுணையா நிக்காதம்போது, நீங்க உங்களுடைய ஃபோக்கஸ உங்களுடைய கெரியர் டெவலப்மென்ட்டுக்கு ரொம்ப 24 ஹவர்ஸ்ல ஃபுல்லா அத பத்தி சிந்தனை, கொஞ்சம் ரெஸ்ட்டு, உங்க உடம்பு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அவங்களுடையது டைம் மாறும்போது குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அஷ்டமத்து குரு, கேது வந்து அஷ்டமத்துல இருக்காரு. பெண்கள பொறுத்தவரைக்கும் அஷ்டம ஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அதனால கவனமாக இல்ல அப்டின்னா, கட்டாயம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அப்டின்னா, உடனடியா என்ன செய்யணும்? நீங்க தான் மருத்துவர கூட்டு போயி ஆலோசனை பண்ணி, அத டாக்டர அடுத்தது ட்ரீட்மெண்ட் இந்த மாரி விஷயங்களுக்கு கொண்டு போணும். இல்ல அப்டின்னா, ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம். அது கூட அவமானமும் 8ஆம் இடம் தான். அதனால குரு உங்க ராசி அதிபதியே போயி உச்சமாகுறாரு. அதனால கணவர் வழி அவமானங்களோ, அல்லது வந்து நீங்க தெரியாத நபர்கிட்ட பேசும்போது ஏதாவது பிளாக்மெயில் பண்றது. அதனால மேக்ஸிமம் சோசியல் மீடியாங்கும்போது என்ன பார்க்குறீங்களோ அத பார்க்கறதோட வந்துரணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக்கூடாது. சேட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச நடக்கக்கூடிய பிரச்சனைகள உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்றது. நண்பர் தானே, ரொம்ப நல்லவர். இந்த உலகத்துல யாருமே நல்லவர் கிடையாது. அத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது, நம்மளுடைய பேர நம்ம தான் காப்பாத்திக்கணும். நம்மளுடைய பாதுகாப்ப நம்ம தான் காப்பாத்திக்கணும். இதுக்காக யாருமே வரமாட்டாங்க. தெய்வ வழிபாடு உறுதுணையா இருக்கும். தெய்வ வழிபாடு எதுக்கு அப்டின்னா, கெட்ட வழிகள்ல கெட்ட எண்ணங்கள குடுக்காம, நம்மள பாதுகாப்பான உணர்வ எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு தான் தெய்வ வழிபாடு. அத கட்டாயம் நீங்க பண்ணணும். அதே மாரி கலைத்துறைக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வரும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்துல வந்து மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு, பணம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்க முடியும். 2ஆம் இடத்த குரு பலம் பாக்குது. நெகட்டிவா போர்ட்ரேட் ஆகும். நீங்க நல்ல பீக்ல இருக்கீங்கன்னா, உங்கள பத்தி தேவையில்லாத வதந்திகள்லாம் பரப்பப்படும். ஆனா, அதுக்கெல்லாம் செவிசாய்க்காம உங்க வளர்ச்சிய நோக்கி போகும்போது, பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அரசாங்க அதிகாரிகள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கிறதுக்கு ராகு தூண்டி விடுவாரு. சனி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்க ராசிய. அதனால லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க. நேர்மை, நீதி, நியாயம் உங்களுடைய துறை சார்ந்து நீங்க இல்ல அப்படின்னா,
கட்டாயம் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு போயிடுவீங்க. காலம், சூழ்நிலைகள், நேரங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபேவரா இல்லாதனால, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா பண்ணலாம். தவறுகள் கிடையாது. உயர் அதிகாரிய எதிர்த்து பேசுறதுனாலும் சரி, என்ன வேணா பண்ணலாம். உங்களுடைய வேலை உங்களுக்கு முக்கியம். ஆனா கடமைய தவறக்கூடாது. உயர் அதிகாரிக்காக நீங்க போய் லஞ்ச லாவண்யங்கள வாங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அவரு வாய் வழியா சொல்றத ரிட்டர்னா கொடுங்க, நான் செய்றேங்கிறத ஆப்போசிட்டா பேசுங்க. சனி எப்பவுமே எதிர்த்து பேசுறீங்க, உங்க சைடு நேர்மை இருக்கு அப்படின்னா, கட்டாயம் அதுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுவாரு. இல்ல அப்படின்ட்டு என்ன செய்றீங்க, நீங்க லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா புடிச்சு பனிஷ்மெண்ட்ட குடுத்துருவாரு. கிரகங்கள் எதுவுமே நல்லா இல்ல. அதனால கவனமா இருங்க. குரு வேற 12 பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது தண்டனைக்குரிய ஒரு இடம். ஸோ அதனால கவனமா இருங்க. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும். விரும்பாத இடத்துல ட்ரான்ஸ்ஃபர், சேலரி இன்கிரிமெண்ட், காசு பணமும் வருங்க. 2ஆம் இடத்து ராகு திடீர்னு ஒரு பெரிய காசு பணத்த உங்களுக்கு குடுக்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்திலே சனி வந்து உட்கார்ந்திருக்காரு. ஓரளவு வந்து நல்ல அமைப்பு தான். சனி 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றது, சனி வந்து சந்திரன பார்க்கறது நல்ல அமைப்பு தான். பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. ராகு 2லயும் குருபலம் இல்ல பாருங்க உங்களுக்கு. ராகு 2லயும் இருக்காரு. ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்டா கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பரிகாரங்கள், பூஜை எல்லாம் பண்ணிக்கங்க. உங்க ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இருக்கு. ராகு 2ல இருக்கு. மெயினா காசு பண விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பதவி ஸ்தானத்துல சனி இருக்கது வந்து நல்லதா, கெட்டதான்னு கேட்டா, அரசியல பொறுத்தவரைக்கும் நல்லது. சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்ப்பாரு. அது மக்களிடையே உங்கள கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறது, மக்களுடைய சப்போர்ட் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நீங்க இந்த இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்களா செஞ்சு வெற்றி ஆயிக்கங்க. குரு வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. பினாமி சொத்துக்கள். நீங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனுக்கோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் மேன்க்கோ நீங்க வந்து பினாமியா இருக்கீங்கன்னா, திடீர்னு அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமம்ங்கிறது இதுதான். அதாவது திடீர்னு ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஜாக்பாட், உழைக்காத வருமானம். அது உயில் சொத்தா இருக்கலாம். அதே மாரி அனாமத்து சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமி, லாட்டரி, புதையல் இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்லா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நைட் டைம் டிராவல் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். தாயார் வழி, தந்தையார் வழி 2 பேத்துக்குமே மருத்துவ செலவு இருக்கு. குரு அஷ்டமத்திலிருந்து 12ஆம் இடத்த பார்க்கறதுனால, அது மட்டும் கிடையாது. சனி வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குது. கர்மஸ்தானத்தையும் பார்க்குது. குடும்பத்துல கருமம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வ வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் உங்களைய இது வந்து தீமைகள கம்மி பண்ணி நன்மைகள அதிகப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுதான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.